சிம்பிளா, ஈஸியா 6 வகையான மாங்காய் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீசன் முடியறதுக்குள்ள கண்டிப்பா இதில ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல மாங்காய் சாதம், உதிரி உதிரியா. 2வது மாங்காய் ஊறுகாய். இது வந்து தயிர் சாதத்தோடயும் நல்லாயிருக்கும். நம்ம வெரைட்டி ரைஸ் மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்கு வந்து லஞ்சா குடுத்து விடலாம். 2 நிமிஷத்தில ரைஸ் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் மேங்கோ சேமியா, மேங்கோ சட்னி பண்ண போறோம். மேங்கோ ரசம், அதுக்கப்புறமா மேங்கோ வெள்ள பச்சடி, இல்ல அப்டின்னா மேங்கோ சுண்டான்னு சொல்லிட்டு நார்த் இந்தியால பண்ணுவாங்க. இது பார்க்க போனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாம் மாதிரி இருக்கும். நான் இது வந்து சுகர் ஆட் பண்ணாம பண்ணியிருக்கேன். சப்பாத்தி, பூரி, பிரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்தில லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மாங்காய் மசாலா ரைஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாமே கெட்டு போகாது. அதே சமயம் விட்டமின் சி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கண்ணுக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். முதல்ல 2 கப் அரிசி எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற மாவுச்சத்து வந்து போகும். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வரும். இப்போது கிட்டத்தட்ட 2 கப் ரைஸ்க்கு 5 கப் தண்ணி ஊற்றுவோம். நான் எடுத்துருக்கிறது சோனா மசூரி. நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். பொன்னியாக இருந்ததுன்னா 4.25 கப் தண்ணி ஊற்றலாம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நல்லா பச்சை மாங்காய் தான் இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு அரை மாங்காய் எடுத்துகிட்டு நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக வந்து துருவணும்னு அவசியமே இல்லை. இது மாதிரி பெரிய கண்ணாக இருக்கிற கிரேட்டரில் துருவிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் வந்து மாங்காய் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் பிக்கிள் பண்ணி அதுலேயும் நம்ம ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நான் ஏற்கனவே மாங்காய் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா துருவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதையுமே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எந்த வெஜிடபிளில் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் மாங்காயில் பண்ணும்போது அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கணும். இப்போ வறுத்தரைக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இல்லைனா வரமிளகாய் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் இஞ்சியும் போட்டுக்கலாம். பூண்டு பிடிக்கும்னு சொல்கிறவங்க பூண்டு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். இதில் ஒரு 1/4 கப் தேங்காயோ இல்லை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓவர் புளிப்பும் இருக்காது, அதே சமயம் புளிப்பு இல்லாமையும் இருக்காது. இது வந்து மேங்கோ மசாலா ரைஸ் அப்படிங்கிறதுனால நான் இப்படி வந்து வறுத்து அரைச்சி பண்ணுறேன். சிம்பிளாக மேங்கோ ரைஸ் அப்படின்னா மாங்காய் துருவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். நான் மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இதை ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுட்டு கரகரப்பாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஃபைனாக தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு அவசியமே இல்லை. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி வந்து ஒரு கையளவு போட்டுக்கலாம். கொத்தமல்லி போடுறதுனால உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ஸோ இப்போது 3 விசிலுக்கு அப்புறமா நம்ம இந்த ரைஸை வந்து ஆற வைக்கணும். எப்போவுமே சூடாக வந்து வெரைட்டி ரைஸ் வந்து பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அதனால் முதல்லையே பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ எப்போவுமே நம்ம ரைஸ் பண்ணும்போது, வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது, அதுவும் லஞ்சு கொடுத்து விடும்போது முதல்ல கண்டிப்பாக இப்படி பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நம்ம டிஃபன் பாக்ஸில் வந்து ஸ்டீம் போகாது, தண்ணி விட்ட மாதிரி இருக்காது ரைஸ் எல்லாம். இப்போ நல்லெண்ணெய் விடுறதுனால ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாகும். ரைஸும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டது அப்புறமா தாளிக்கணும். அதுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, பீனட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, பெருங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை ப்ரௌனாக வரைக்கும் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள், துருவி வச்ச மாங்காய், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் தான். இதுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம் இல்லைனா ஹை ஃப்ளேம் வச்சுட்டே வந்து ரோஸ்ட் பண்ணலாம். அப்படிங்கும்போது அந்த மாங்காயிலேருந்து தண்ணி விடாது. ஸோ தண்ணி வந்து விடாமல் இருக்கணும்னா நீங்கள் மாங்காய் வந்து பிழிய கூட செய்யலாம் ஒரு காட்டன் கிளாத்தில். பட் அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த மெத்தட்லேயே பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் புளிப்பு அப்படிங்கிறதுனால மிளகாய் தூள் எவ்வளோ போட்டாலுமே ரொம்ப வந்து ஓவராக எடுத்து காட்டாது.
டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். புளிப்பு, காரம் எல்லாம் சேரும்போது. இது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸை போடுவோம். ரைஸ் அப்படிங்கிறது ஜீரா ரைஸ், பாசுமதி அரிசி, கொல்லம் ரைஸ், சோனா மசூரி, பொன்னி ரைஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் பாசுமதி அரிசி எல்லாம் பண்ணும்போது 1 கப்புக்கு 1 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. ஜீரா ரைஸ்னால் 1 கப்புக்கு 1 1/4 கப் தண்ணி ஊற்றலாம். இப்போது பாயில் பண்ண அரிசியை போட்டுட்டு தேவையான அளவு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 கப் தேவைப்படும். போட்டுட்டு இதுக்கு மேலே பொடி வந்து நம்ம தூவுவோம். அரைச்சி வச்ச பொடி இதையும் தூவிட்டு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் ரைஸ் மட்டும் இல்லாமல் சிறுதானியத்துலேயும் பண்ணலாம். திணை, வரகு அதில் பண்ணாலுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இப்போ மசாலாலாம் ஒன்று சேர்கிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுட்டு கூட கிளறலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா பிக்கிலோடு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ரொம்ப வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், வெஜிடபிள்ஸோடு எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதோட நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சிக்கன் எல்லாம் கூட போட்டு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பன்னீர்லேருந்து ஆரம்பித்து சோயா இதெல்லாமே வந்து போட்டு பண்ணிங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் குழந்தைகளுக்கு. விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா மாம்பழத்தில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். மாங்காய், மாம்பழம், லெமன் இது எல்லாத்துலேயும். ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அந்த விட்டமின் சி சத்து போகும். ஸோ அதனால் ஸ்கின், ஹேர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ட்ரைனஸ் இருந்தால் கூட சீக்கிரமாக சரியாயிடும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு மாங்காய் ரசம் பண்ண போகிறோம். சாதம் சிறுதானியத்தோடு நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு பூண்டு, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, நீங்கள் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் வரமிளகாய் போடுறேன். கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா மாங்காய் ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய், அதுக்கப்புறமா கொத்தமல்லியை போட்டு தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரசத்தோட அந்த பேஸுன்னு சொல்லலாம். மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு, நமக்கு அந்த மாங்காயோட அந்த பியூரியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் எண்ணெயில் தான் நான் எல்லாமே பண்ணணும். தேங்காய் எண்ணெயில் கடுகு, ஜீரகமெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். வெடித்து வரும்போது கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருங்காயம். இப்போது அரைச்சி வச்சு அந்த விழுதை போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டும் போட்டும் பண்ணலாம். இப்போது அரைச்சி வச்ச மாங்காயோட விழுது க்ரீனாக இருக்கிறதுக்கான ரீசன் நம்ம கொத்தமல்லி போட்டிருக்கோம். பச்சை வாசனை ஒரு 3 நிமிஷம் ஆகும் போகிறதுக்கு. நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ரசப்பொடி தேவையில்லை, ஏன்னா ஜீரகம், மிளகு, கொத்தமல்லியெல்லாம் நம்ம போட்டு அரைச்சிட்டோம் பச்சையாகவே. ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட்டோட இந்த ரசம் இருக்கும். சாதம், சிறுதானியம், திணையோடையெல்லாம் எடுத்துக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து சூப்பாக கூட கொடுக்கலாம். யூஸ்வலாக மாங்காய் வந்து சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது வந்து பர்ஃபெக்டான புளிப்போடு இருக்கும். ஸோ இது மார்னிங் வச்சிங்கன்னா நைட்டு வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இதில் நீங்கள் தேவைப்பட்டால் தக்காளி போடலாம். தக்காளியில் ஆப்ஷனல் தான். பாசி பருப்பு நீங்கள் வேக வச்சு போடலாம், நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம மேங்கோ சேமியா பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மார்னிங் செஞ்சிங்கன்னா நைட்டு வரைக்குமே அப்படியே இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு நல்லது கூட. இதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். ஸோ இப்படி கொதிக்கும் போது சேமியா போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 2 கப் சேமியா நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்ட் ஆகிடும். இது வந்து ஓவராக வேகக்கூடாது. ஒரு 90% வெந்துனா போதும். நம்ம வதக்கும் போதே நல்லா வெந்துடும். இது கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க, மாங்காய் சீசன் அதிகமாக இருக்கும்போது. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். வடித்ததுக்கப்புறமா நல்லா கோல்டு வாட்டரில் பிடிக்கும்போது உதிரி உதிரியாக வந்துடும் அப்படியே. ஸோ இதை வந்து அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லா சேமியாவுக்குமே இப்படி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல பச்சை மாங்காயை வந்து துருவி எடுத்துக்கலாம். இந்த சேமியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இதை நல்லா துருவி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது, அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இதில் வந்து பிக்கிள் நான் போட்டிருக்கேன் மீடியம். ஸோ இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா நிலக்கடலை, முந்திரி எல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டின்னர் கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
லஞ்சுக்கும் இதை நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ வெங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து நம்ம போடுவோம். அது வந்து இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா போடுவோம். காரத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து மிளகாய் கூட போட்டுக்கலாம். வறுத்த நிலக்கடலை போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நிலக்கடலை இல்லைன்னா நீங்கள் முந்திரி போட்டும் பண்ணலாம். இப்போ மிளகாய் தூள், அதுக்கப்புறமா துருவின மாங்காய் வந்து 1 கப் போட்டிருக்கோம். ஸோ மீடியம் டு நீங்கள் ஹையில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து 2 நிமிஷம் நல்லா வதக்குனீங்கன்னா அந்த மாங்காய் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். ஸோ விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து அந்த ஐசைட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, எனர்ஜிக்கு ரொம்ப நல்லது கூட. வெயில் காலத்தில் கண்டிப்பாக சாப்பிடணும். இதில் நீங்கள் பச்சடியும் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது கொத்தமல்லி போட்டுட்டு வேக வச்ச சேமியா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாங்காயோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதே சமயம் இதில் நான் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா செஞ்ச உடனே சாப்பிட்றத விட நீங்கள் ஒரு மத்தியானமாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஒரு சட்னியும் செஞ்சுருக்கேன். நல்ல சூடான சேமியாவை வாழை இலையில் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சேமியா வந்து நல்லெண்ணெயிலையும் கடலெண்ணெயிலும் பண்ணலாம், சன்ஃப்ளவர் ஆயில்லையும் பண்ணலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து மாறும், அவ்வளோதான். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணணும். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம லெமன் புழிஞ்சிட்டு போகிறோம். விதைகள் இல்லாமல் பண்ணணும். ஸோ விதைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப கசப்பாகும். ஸோ இது ஒரு நல்ல புளிப்பை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா சேமியா நான் வந்து மஷ்ரூமில் போட்டிருக்கேன், டொமேட்டோ சேமியா எல்லாமே வந்து போட்டிருக்கேன் நான் வீடியோ உத்தமை கிச்சனில். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். ஸோ எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதோடய சேர்த்து நீங்கள் கேரட் தேங்காய் கூட போட்டு பண்ணலாம். கர்நாடகாவில் வந்து ஷெவிகா பத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சட்னி பண்ண போகிறோம். சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், கொஞ்சமாக உப்பு, கொத்தமல்லி போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை, புளி வேணா போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி லெமன் ஜூஸ் வந்து போட்டுக்கலாம். தயிர் போட்டாலும் நல்லாயிருக்கும். சூப்பராக அரைச்சாச்சு. ஸோ இதோடைய கேரட் போடலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் போடலாம். பீன்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் மேங்கோ பிக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். ஸோ ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்து விடலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் திணை, வரகு அந்த மாதிரி கூட இதோடு சேர்த்து எடுத்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோடு சேர்த்து ஒரு வெரைட்டி ரைஸும் காமிச்சிருக்கேன். இது வந்து சிப்ஸு, வெண்டைக்காய் பொரியல் இது கூட வேணாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பச்சை மாங்காய் எடுத்துக்கலாம். நம்ம ஒரே ஒரு மாங்காய் தான் பண்ண போகிறோம். இந்த மாங்காய் பிக்கிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சப்பாத்தி பொரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லாவே இருக்கும். ஸோ எதையுமே நீங்கள் வறுத்து அரைச்சி ரொம்ப நாள் காய வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சையாகவும் நம்ம போட மாட்டோம். ஸோ அப்படிங்கும்போது குக் ஆகிடுறதுனால குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து இந்த மாதிரி தின்னாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம பொடி பொடியாக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டும் இந்த ஊறுகாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த வெரைட்டியான மாங்காயிலையும் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ஆனால் பிக்கிள் அப்படிங்கிறது நீங்கள் பழுத்த மாங்காயில் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு முன்னாடி மாங்காயை வந்து நல்லா வந்து கழுவிட்டு ஒரு நல்ல காட்டன் கிளாத்தோட துடைச்சிருங்க. ஸோ காஞ்சதுக்கப்புறமா இது பண்ணணும், தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கப் நல்லெண்ணெய் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து லைட் ப்ரௌனாக வரணும். ஸோ இதெல்லாம் நல்லா குக் ஆனால் மட்டும்தான் நம்ம ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். இதில் வரமிளகாய் தேவையான அளவு போட்டுக்கலாம்.
கறிவேப்பிலை, நான் வந்து சின்ன மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், வெந்தயத்தூள், அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இதையும் ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 நிமிஷம் தான் தேவைப்படும். ஸோ யூசுவலாக அரைச்சி பண்ணுறது அப்படிங்கும்போது கடுகு, வெந்தயம், வரமிளகாய் இதெல்லாம் வறுத்து அரைச்சி பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு டைம் அதிகமாகும். உங்களுக்கு வந்து பவுடர் எல்லாம் இருந்துச்சுனாவே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இதுக்கு மேக்ஸிமமே ஒரு 5 மினிட்ஸ் தான் தேவைப்படும். இப்போது கட் பண்ணி வச்ச மாங்காயை போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணலாம். ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாங்காய் வேகிறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ தேவைப்பட்டால் மேலே லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் புளி தண்ணி அதை ஊற்றிட்டு நல்லா குக் பண்ணலாம். இதில் வெல்லம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ரொம்ப குக்காயும் அந்த ஸ்டேஜில் எடுக்கலாம். இல்லைன்னா குக் ஆகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ணி பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம இதில் வந்து நான் பூண்டு போடலை. பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் 1/4 கப் பூண்டு கூட போட்டு பண்ணலாம். ஸோ பூண்டு மாங்காய் ஊறுகாய், இஞ்சி மாங்காய் வந்து நல்லா மேட்ச் ஆகும். ஸோ டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மா இஞ்சி மாதிரி டேஸ்ட்டில் வரும். ஸோ நான் மா இஞ்சி ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் வேர்ல்டுங்கிற சேனலில் போட்டிருக்கேன். ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடியது. ஸோ 2 டேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், இஞ்சியும் மாங்காயும். ஸோ ஆனால் வந்து பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரியே இருக்கும். இதெல்லாம் ரேர் வெரைட்டிஸில் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து 3 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிச்சு. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா. அப்படி போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டால் உங்களுக்கு அந்த ஸ்டீம் வராது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கும். நீங்கள் சூடான மாங்காயை வந்து போட்டு மூடி வச்சிங்கன்னா அது வந்து ஃபங்கஸ் வந்துடும். தண்ணி படக்கூடாது, இதெல்லாம் பார்த்துக்கணும். நான் தயிர் சாதத்துக்கு எப்படி வந்து சர்வ் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். தயிர் சாதம், தயிர் சேமியா, அப்புறம் வந்து பிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ரைஸ்க்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இப்போது இதுலேயே வந்து மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். 2 கப் ரைஸ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இது வந்து கொல்லம் ரைஸ், நீங்கள் சோனா மசூரியில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 5 கப் தண்ணி ஊற்றுறோம். 2 கப் ரைஸ்க்கு 5 கப் தண்ணி. பாசுமதி ரைஸாக இருந்தால் நீங்கள் 1 கப் தண்ணி ஊற்றினா போதும். ஜீரா ரைஸும் 1/4 கப் தண்ணி. திணையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் தண்ணி, அந்த மாதிரி வச்சு பண்ணலாம். இதை மூடி 3 விசில் மீடியம் ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம். உதிரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக கூட போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து வெரைட்டி ரைஸ், அதாவது லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பிக்கில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அப்படிங்கும்போது ஒரே நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். இதோட குழந்தைகளுக்கு சிப்ஸோ ஏதாவது ஒரு காயோ, வெண்டைக்காய் இந்த மாதிரி கொடுத்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். ஸோ இதே மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நான் சாதம் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மில்லட்டை வச்சு பண்ணலாம். மில்லட் நல்லாயிருக்கும், சேமியா நல்லாயிருக்கும், ரவா உப்புமா, கோதுமை ரவா உப்புமா, இந்த மாதிரி நிறையா வந்து இதோட மேட்ச் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அவல் இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த அவல் ரைஸ் ரெடி ஆகிடும். நீங்கள் சாதம் வேணும் அப்படின்னா அப்படி கூட பண்ணி சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெண்டைக்காய் வந்து நான் வறுத்துருக்கேன். அந்த வீடியோ காட்ட முடியல. நீங்கள் உத்தமை கிச்சனில் இருக்கும். அப்புறம் வாழைக்காய் வறுவல். சிம்பிளான மாங்காய் வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. ஒரு இட்லி, தோசை, அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு நம்ம தேங்காய் வந்து 1/4 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மாங்காய் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து தோலோடு போடலாம். தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மாங்காய் வாங்கும்போது நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடலாம். ஸோ மாங்காயோட தோல் ரொம்ப நல்லது. விட்டமின் சி அதிகமானதுன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு விட்டமின் சி போகணுன்னா இது மாதிரி தான் கொடுத்தாகணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாமே நல்லா திக்னஸையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். கொத்தமல்லி, ஜீரகம், நிலக்கடலை ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். அப்புறம் 3 வரமிளகாய், கொஞ்சம் புளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பெருங்காயம்
பூண்டு தேவைப்பட்டால் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃப்ளேவர் மட்டும் பூண்டோட ஃப்ளேவர் வரும், அவ்வளோதான். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும், அதாவது நிலக்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகணும், அதே மாதிரி கடலை பருப்பும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காயும் மாங்காய் போடுறோம். இது போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம். அந்த மாங்காயில் இருக்கிற லைட்டாக பச்சை வாசனை போகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸில் இது எல்லாமே முடிஞ்சிடும். இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியதான், கெட்டு போகாமையும் இருக்கும், அது ரொம்ப முக்கியம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நீங்கள் இந்த சட்னி பண்ணிட்டீங்க அப்படின்னா புளியெல்லாம் போட்டுக்கிறதுனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுட்டு ஒரு ஃபைனாக அரைக்காமல் தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கலாம். சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் தண்ணியாக சாப்பிட்லாம், ஒரு சில டைமில் ரொம்ப நாள் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் நல்லா கரகரப்பாகவும் கட்டியாகவும் அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% நல்லா ஃபைனாக இருக்கும், கொஞ்சம் கரகரப்பு இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு ஒரு துவையல் மாதிரி போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி இல்லாமையும் நீங்கள் அரைக்கலாம், தண்ணி ஊற்றியும் அரைக்கலாம். இதுக்கு தாளிக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுகு, கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம் போடலாம், இல்லைன்னா அதே ஆப்ஷனல் தான். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் 2லையுமே தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சட்னி ஒன்று போதும் உங்களுக்கு ரைஸ், இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஈவன் நீங்கள் சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ராகி களி கூட வச்சு சிம்பிளாக ஈஸியாக மேங்கோ சுண்டா, இல்லை அப்படின்னா நீங்கள் மேங்கோ பச்சடி, அதாவது வெள்ளை பச்சடின்னு சொல்லலாம். இது கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுவாங்க, நார்த் இந்தியாலேயே இது மாதிரி பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஜாமுன்னு சொல்லலாம். இது வந்து சப்பாத்தி, பிரெட் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது க்யூர் ஆகணும் அப்படின்னா இதை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக சரியாயிடும். சளி, இருமல் கூட இது நல்லது. குழந்தைகளுக்கு லஞ்சு, ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம். நீங்கள் பச்சை மாங்காய் எடுக்கலாம், ஒரு பாதி பழுத்த மாங்காய் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் முழுசாக பழுத்தது எடுத்தீங்க அப்படின்னா டோட்டல் ஜாமாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட் இருக்குது, கொஞ்சம் புளிப்பும் இருக்கும். இதை வந்து நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சும் பண்ணலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். இப்படி துருவி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது. இப்போ இதை வந்து பேனில் போட்டுக்கலாம். இதில் யூசுவலாக வந்து பார்த்திங்கன்னா சுகர் போடுவாங்க, நல்லா ஒயிட் சுகர் போட்டு தான் பண்ணுவாங்க. நாம் வந்து ப்ரௌன் சுகர் போடுறோம். தேவையான அளவு போட்டுக்கலாம். இது வந்து பாரிஸில் வந்து இது கிடைக்குது. நல்லா க்ளீனாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்தியானது கூட. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பொடியுமே கிடைக்கிது. நீங்கள் எதையும் வடிகட்டி ஊற்றணும்னு அவசியமே இல்லை. அது பண்ணலாம், கருப்பட்டி எல்லாத்துலேயுமே நீங்கள் பண்ணலாம். இப்போது காரத்துக்கு மிளகாய்த்தூள் போடுறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். காரம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இதை வந்து அந்த தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணுற வரைக்கும், தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் லைட்டாக வந்து உப்பு போடுறோம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டு, அந்த புளிப்பு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும்னு சொல்லுவோம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனோட பதம் அப்படின்னா என்னென்னா, ரொம்ப நாள் வச்சுருக்கிறதுக்கு ஒரு கம்பி பதம் வரணும். அப்போ தான் அந்த ஜாம் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஜாம், சுண்டா நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒன்றா திரண்டு வரும். ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா ஒரு 2 வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாது உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், 2 கையில் ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். இது வந்து இந்த வெள்ளை பச்சடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நீங்கள் சாதத்தை கூட எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு பட்டை, அதுக்கப்புறம் 2 கிராம்பு மட்டும் போடுறோம். ஏலக்காய் பிடிக்குன்னா ஒரு ஏலக்காய் போடலாம் நீங்கள். ஸோ அதெல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இதை வந்து தனியாகவே வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். சின்ன வயசுலலாம் நம்ம சாப்பிடுவோம். மாங்காய் அதிகமாக இருந்தால் அது துருவி வெல்லத்தில் போட்டு நல்லா காய்ச்சி தனியாக சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்கின் க்ளோ ஆகணும், ஹேர் க்ரோத்துக்கு விட்டமின் சி தேவைப்படுது. அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து சாப்பிட்லாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க. வெளியில் வச்சா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் இருக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டடிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபிஸ் இருக்குது. இதில் வந்து சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்றத காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து பூரியில் வச்சு சாப்பிட்லாம். பூரியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதேவே வந்து பார்த்திங்கன்னா குக்கீஸாக பண்ணலாம். ஸ்டஃபிங் வச்சு குக்கீஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அந்த பைனாப்பிள் குக்கீஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது மாதிரியே நீங்கள் பண்ணலாம். கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். இதை வந்து அப்படியே ரோல் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். டெஃபினட்டாக பச்சை மாங்காய் சாப்பிட மாட்டாங்க புளிப்பாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் இது நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம்.